ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்டோட வந்திருக்கோம். அது எதை பத்தின நியூஸ்னா, நேற்று 25 ஜூன் 2024 18th லோக்சபா பார்லிமெண்டோட ஓட் டேக்கிங் நடந்திருக்கு. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க ஓட் டேக்கிங் ப்ராசஸ்க்காக. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிங்க எல்லாம் ஓட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததும் இதுக்காக பிஜேபி கட்சியும் அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே ரொம்ப பெரிய ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. ரைஸ் பண்ணி நிறைய சவுண்ட்ஸ் கிரியேட் ஆனதுனால இந்த ஓட் டேக்கிங் அந்த அளவுக்கு தெளிவா வரல. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருந்தா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, இது எப்பயுமே நடந்துட்டு இருக்கிறது தான். இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லி ஓட் டேக்கிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி தான் சசிகாந்த் செந்தில். இவர் இந்த ஓட் எடுக்க வரும்போது நிறைய அப்போசிஷன் அண்ட் எதிர்ப்புகள் இருந்தது. இதை அவர் பத்தி பெருசா கண்டுக்காம அவர் அழகா ஓட் எடுத்துட்டு அங்க இருந்து இறங்கிட்டாரு. இதை தொடர்ந்து டிஎம்கே கட்சியை சார்ந்த எம்பிஸ் எல்லாம் ஓட் எடுத்தாங்க. கனிமொழி, TR ராகுல், தமிழச்சி, தமிழ் பாண்டியன் இவங்க எல்லாரும் ஓட் எடுத்துட்டாங்க. இவங்களை தொடர்ந்து தயநிதி மாறன்ற பேரை கேட்டதும் ஆடிட்டோரியம்ல ரொம்ப பெரிய ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணாங்க. ஆனா இதை பத்தி எல்லாம் அவர் கண்டுக்காம அவரோட ஓட் டேக்கிங்க்கு போயிட்டாரு. அங்க போய் அவரோட ஓட் டேக்கிங்க இன்னும் யூஸ்வலா சொல்ற சவுண்டை விட ரொம்ப அதிகமான சத்தத்துல ஓட் டேக்கிங் எடுத்தாரு. என்னதான் அவர் ஓட் டேக்கிங் எடுத்தாலும் அவரோட கருத்தையும் அங்க பதிச்சுட்டு தான் வந்தாரு. நீட்டை ஒழிக்கணும், நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு சத்தமா சொல்லிட்டு வந்தாரு. இதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த MP கோபிநாத் என்னவன் தெலுங்குல ஓட் டேக்கிங் எடுத்திருக்காரு. இவர் இது தமிழ்லயும் எடுத்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. ஆனா இவர் ஏன் தெலுங்குல எடுத்தாரு அப்படின்றத பத்தி நம்மளுக்கு எதுவும் இன்னும் தெரிய வரல. தயவத ரட்சகன், அண்ணாதுரை, கதிரவன் இவங்க எல்லாருமே டிஎம்கே கட்சியை சார்ந்தவர்கள். இவங்க எல்லாருமே ஓட் டேக்கிங் எடுக்கும் போது கலைஞர், கருணாநிதி, சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இப்படின்னு இவங்க பேர்களை உச்சரிச்சுதான் ஓட் டேக்கிங் எடுத்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து பிரகாஷ், ஈஸ்வரன் இவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திரும்பவும் சொல்லி ஓட் டேக்கிங் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேரை இந்த ஓட் டேக்கிங்ல சொல்றது மூலமா கட்சியில இவர் எந்த அளவுக்கு இன்வால்வ்டா இருக்காரு அப்படின்றத பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து டெல்டா ஃபார்மர்ஸை சேவ் பண்ணணும், இவங்களெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டியன்னு சொன்னவங்க தான் சண்முக சுந்தரன். இவரும் இந்த ஓட் டேக் எடுக்கும் போதே இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நேற்று ஓட்டு எடுக்கும் போது ஜெய் டெமோக்ரஸி, ஜெய் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற வார்த்தையை இது பண்ணா ஓட் டேக்கிங் எடுத்ததா சொல்லப்படுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.